ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல், எரிக் சேனல். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது புரியாது. ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். என்குவாஸ் வாட் இஸ் மீன் பை என்குவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக வந்துட்டு கொடுத்துருப்பேன் நம்ம சேனலில். ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் இருக்கும். ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்க அப்படின்னா என்குவாஸ் செக்லிஸ்ட் படிக்கும்போது நமக்கு பெருசாக தெரியும். இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்குறேன். ப்ளஸ் என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த மெயின் பாயிண்ட் மட்டும் இருக்கும். யங் இன்ஃபேண்ட், ஸோ இந்த ஏஜில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. யங் இன்ஃபேண்ட் நாட் ஏபிள் டு ஃபீடு, கன்வர்ஷன்ஸ் ஃபாஸ்ட் ப்ரீதிங் இருக்கும். சிவியர் செஸ்ட் இன்ட்ராயிங் இருக்கும். 37°C அபோவ் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். ஜெனடிசம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராயிங் வெரி சிவியர் நிமோனியா ஃபாஸ்ட் ப்ரீதிங் 2 to 11 மந்த்துக்கு மோர் தென் 50 இருக்கும். 12 to 10 months மோர் தென் 40 இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இப்படி தான் அந்த குழந்தைய நம்ம அசஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸ்க்ரீனிங் அண்ட் ஃபாலோ anomalies and developmental delay for functional linkage with RBSK team reference follow. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பாப்பா வந்துட்டு RBSK டீம் கூட நம்ம லிங்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். மேனேஜ்மெண்ட் அண்ட் பாசிபிள் சீரியஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆஸ் பர் ப்ரோட்டோகால் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிவ் ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் ஓரல் அமாக்சிலின் அண்ட் இன்ஜெக்டபிள் ஜென்டாமைசின்ஸ், ட்ரீட் ஆர் ப்ரிவென்ட் லோ சுகர், appropriate feed, warm the young infant temperature is less than 35.5 OC. Advise the mother keep young infant warm, refer urgent to hospital. ஸோ அர்ஜென்ட்டாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுற பற்றி சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ப்ரோட்டோகால் படி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை ஃபஸ்ட் டோஸ் ஓரல் அமாக்சிலின் சிரப் வந்து கொடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் மால்நியூட்ரிஷனுக்கு கவுன்சிலிங் ஃபார் நியூட்ரிஷன் அண்ட் ரெஃபரல் சர்வீசஸ் பண்ணுறோம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் டயரியா இஸ் டன் ஃபர் ப்ரோட்டோகால் படி என்ன கொடுப்போம்? டயரியாவுக்கு ஓரஸ் ஜிங்கு, லாட் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இன்டேக் எடுக்க சொல்லுவோம். லிக்யூட்ஸ் ட்ரீட்மெண்ட் வித் த கோட்ரிமோக்சோஸ் சிரப். ஸோ கோட்ரிமோக்சோஸ் கவுன்சிலிங் இந்த ரெஃபரன்ஸ் ஃபால் சர்வீசஸ் வந்து பண்ணுறோம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அஸ் பர் ப்ரோட்டோகால். சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் பாராசிட்டமால், ஃபீவர், plenty of fluids, keep children's give normal diet, counseling, referral if required. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 13 வந்து முடிஞ்சிச்சு. ஸோ 13 எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா பீடியாட்ரிக்ஸ் அண்ட் இன்ஃபென்ட் பற்றி தான் படிக்கிறோம். ரெஃபரல் மேனேஜ்மெண்ட் என்ன மாதிரி கொடுக்குறோம், டெட் ப்ரோட்டோகால்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியான அவேர்னஸ்ஸு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் டயரியா, மால்நியூட்ரிஷன், அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸு, நிமோனியாவில் வந்துட்டு எவ்வளோ இருக்கும், ப்ரீதிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது மட்டும் தான் 3.3 நம்ம படிக்கிறோம். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இடையிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். நான் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்தே போட்டிருக்கேன். என்குவாஸ்னால் என்ன அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்தே போட்டிருக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ப்ளேலிஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா என்குவாஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிற டைம் கொஞ்சம் மிச்சமாகும், ஈஸியாகவும் படிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் கேட்டுட்டு படிச்சிங்க அப்படின்னா எங்களோட சென்டருக்கு வரும்போது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கேதர் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் அந்த பாயிண்ட்ஸ் சில பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்க போனால் மெத்தட்ஸ் கவுன்சிலிங் அப்ரோச். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ் வரும். ஸோ நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு ஃபேமிலி பிளானிங் பற்றி ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்க போகிறோம், ஒரு கவுன்சிலிங் கொடுக்க போகிறோம். அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது, இப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டோகால். ப்ரைடட் அப்ரோச்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை ப்ரைடட் அப்ரோச் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஆன்சர் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும். பி அப்படிங்கிறது பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெத்தட் ரிஸ்க். இப்போ இந்த பெனிஃபிட்ஸ் இதோட பெனிஃபிட்ஸில் என்ன, இந்த பெனிஃபிட்ஸில் என்னென்ன இந்த மெத்தடில் வந்துட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேஷண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அந்தாராவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ நாளுக்கு ஒன்ஸ் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி. ரிஸ்க்கு, இதில் வேறு ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது ரிஸ்க் அப்படிங்கிறது ஃபெயிலியர்ஸும் இருக்கும். ஸோ அதிலேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்புறம் ஆல்டர்னேட்டிவ்ஸ், இன்ஜுரிஸ், ஸோ இன்கொரிஸ், அவங்களோட ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். டிசிஷன் டு வித்ட்ராவல், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் டு மெத்தட், சூஸ் அண்ட் டாக்குமெண்ட் செஷன்ஸ். ஸோ இதை தான் வந்துட்டு அவங்களே சூஸ் பண்ண சொல்லணும். கேர் சீக்கர் கவுன்சில்டு அபவுட் த கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ், அட்வைஸ் ஈவெண்ட்ஸ், சூஸ் ஃபேமிலி பிளானிங் மெத்தட். ஸோ இதில் கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபேமிலி பிளானிங் மெத்தடோட வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் மீன் பை ப்ரைடட் அப்ரோச் அப்படின்னா
பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்லணும், ரிஸ்க்கை பற்றி சொல்லணும், ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்கொயரிஸ் அவங்களுக்கு ஏதாவது கொரிஸ் டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்கள வந்துட்டு டிசிஷன் டு வித்ட்ரா, அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன், ஈங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் மெத்தட் ஆஃப் சூசன் டாக்குமெண்ட்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி இது பண்ணியிருக்கணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா த கிளையன்ட் கிவன் ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் ஃபேமிலி பிளானிங் மெத்தட். ஃபேமிலி பிளானிங் மெத்தடோட ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு பேஷண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எதுக்காக ஃபேமிலி பிளானிங் மெத்தட் பண்ணுறோம், லிமிட்டிங் ஸ்பேஸ்னா என்ன, லிமிட்டிங் அண்ட் ஸ்பேஸிங் மெத்தட்னா என்ன, அதோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, டைம் ஃபார் இனிஷியேஷன்ஸ், அட்வான்டேஜஸ் ஆஃப் வேரியஸ் அவைலபிள் மெத்தட் ஃபார் லிமிட்டிங் மெத்தட்ஸ், கவுன்சில்டு ரெஃபர் அண்ட் ஹையர் சென்டர்ஸ். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸ்டாஃப் இஸ் அவர் ஆப்ஷனல் இண்டிகேட்டட் மெத்தட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார் ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ். ஸோ ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸோடு இருக்கும்போது அதோட இண்டிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஹார்மோனல் கம்பைன்ட் ஓரல் பில், நான் ஹார்மோனல், அதாவது ஹார்மோனல் வந்துட்டு ஓரல் பில் சொல்லுவாங்க, நான் ஹார்மோனல் வந்து சாயா சொல்கிறோம். எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ்ஸ் கம்பைன்டு பில் வந்துட்டு கம்பைன்டு பில் ஓரல் பில் டேக்கன் இஸ் ஃபிக்ஸ்டு டைம் இயர்லி டெய்லி இசிபி. எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ்ஸ் பில் சொல்லுவாங்க வித்தின் 72 hours. சப்போஸ் இன்டர்கோர்ஸ் பண்ணிட்டாங்க 72 hours யூஸ் பண்ணுறது வந்துட்டு இசிபி, அதாவது எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில் அப்படிங்கிறோம். செகண்ட் டோஸ் வந்து ஆஃப்டர் 12 hours ஃபஸ்ட்டு டோஸ் எடுத்ததுலேருந்து கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்துட்டு எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஹார்மோனல் பார்த்திங்க அப்படின்னா சாயா, அதுதான் வந்துட்டு சென்ட்க்ரோமன் சொல்கிறாங்க. டு பி டேக்கன் ட்வைஸ் எ வீக், வாரத்தில் 2 times எடுக்கிறோம் 3 monthsக்கு, ஃபாலோடு பை ஒன்ஸ் வீக் ஆஃப்டர் தட். செக் சாயா சென்ட்ரோக்ரோமன் எலிஜிபிலிட்டி பி செக்டு கன்ஃபார்ம்டு பை எம்ஓ. டோஸ் மே பி ஸ்டார்டட் பை ட்ரைன்டு ஹச்சிடபிள்யூ. ஃபேமிலி பிளானிங் மெத்தடில் என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஹவர்ஸ்குள்ளே யூஸ் பண்ணணும், எந்த டோஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்தாரானா 3 monthsக்கு போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். எந்த பேஷண்ட்ஸ்க்கு அதை போடலாம், எந்த பேஷண்ட்க்கு போடக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐயூசிடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ தென் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால், அதாவது இன்ட்ராயூட்ரின் கத்திட்டர் ட்ரைனேஜ், அதை நோ டச் டெக்னிக்ஸ். வாட் இஸ் மீன் பை நோ டச் டெக்னிக்னு கேட்பாங்க. Speculum and bimanual examinations, soundings of uterus and placement follow when to return removal IUCD, check in case second trimester abortions IUCD, provided qualified medical officers. second trimester abortion ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா குவாலிஃபைடு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருந்துச்சு ஐயூசிடி வந்துட்டு புக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நோ டச் டெக்னிக்ஸ் வந்துட்டு நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. ஐயூசிடி இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜெக்டபிள் கான்ட்ராசெப்டிவ்ஸ் ஆர் கிவன் பெர் ப்ரோட்டோகால்ஸ். என்னென்ன இன்ஜெக்டபிள் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. செக் எலிஜிபிலிட்டி ஃபார் இன்ஜெக்ஷன்ஸ் செக் கன்ஃபார்ம்டு த எம்ஓ. டோஸ் மே பி ஸ்டார்டட் கண்டினியூ டு ட்ரைன்டு ஹச்டபிள்யூசி டிபார்ட் எம்ஏபி கிவன் ஐஎம் சப்குட்டீனியஸ், அதாவது இன்ஜெக்டபிள் நம்ம என்ன கொடுக்குறோம் அந்தாரை தான் கொடுக்குறோம். ஸோ அதை வந்துட்டு 3 monthsக்கு ஒன்று கொடுக்குறது. சிங்கிள் டோஸ் வேயா, இது வந்து சிரஞ்ச் வித் நீடு சப்குட்டீனியஸ் ப்ரீஃபில்டு ஏடி சிரஞ்சஸ். ஸோ இதிலே வந்துட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டாஃப் இஸ் அவர் ஆஃப் கேஸ் செலெக்ஷன்ஸ் க்ரைட்டீரியா ஃபேமிலி பிளானிங். ஸோ கேஸ் செலெக்ஷன் இந்த கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 15 to 49 தான். இப்போ ஒரு ஃபேமிலி பிளானிங்க்கு எடுக்கிறோம் அந்த ஒரு பேஷண்ட் அப்படின்னா அவங்களோட கேஸ் செலெக்ஷன் ஏஜ்னு கேட்டிங்கன்னா 15 to 49. பட் லிமிட்டிங், அதாவது செலெக்ஷன் க்ரைட்டீரியான்னு ஒன்று இருக்குது. க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி லிமிட்டிங் மெத்தடுக்கு வந்து லிமிட்டிங் மெத்தடோட க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா 22 to 49 ஃபீமேலாக இருந்ததுன்னா ஃபார் ஸ்டெரிலைசேஷனுக்கு. ஸ்டெரிலைசேஷனுக்கு நான் இதுதான் சொல்லணும். மேலுக்கு பார்த்தீங்கன்னா 22 to 60 years, மேரிடு, யங்கஸ்ட் சில்ட்ரன், அட்லீஸ்ட் 1 year, ஸ்பௌஸ் ஹேஸ் நாட் ஸ்டெரிலைசேஷன், ஸ்பௌஸ் வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ஃபீமேலுக்கு பண்ணிக்கலாம். 22 to 60 years இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி பிளானிங் மெத்தடில் கேஸ் செலெக்ஷன் க்ரைட்டீரியான்னு கேட்டாங்க அப்படின்னா 15 to 49 years. ஃபார் ஸ்டெரிலைசேஷன் க்ரைட்டீரியான்னு கேட்டாங்கன்னா 22 to 49 years ஃபீமேலுக்கு. மேலுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 22 to 60 years.
HWC is supporting encouraging the client for the post-sterilization method follow-up, check adherence guidelines. Female sterilization certifications is issued 1 month after surgery or first menstrual period within the early. Male sterilization certificate is issued only after 3 months. Once semen examination shows no sperms, certificate will be delayed. 6 months is the semen shows sperm after 3 months. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.